பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் நம்முடைய சபையின் 10வது ஆனிவர்சரியை காண ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. எல்லாரும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தீங்க. அநேக தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், ஊழியர்கள் அநேகர் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார். அல்லையிலே சொல்லுவோம்மா. இந்த வாரத்தில் இந்த முதல் அருமையான தேவனில் 10வது ஆண்டில் முதல் ஆராதனை தேவ சமூகத்திலே கலந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலே கர்த்தர் நல்லவராக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டும் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானம் செய்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம். உபாகமம் 28வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். வாசிப்போம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தரின் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் திரும்பவும் ஒரு விஷயம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் எடுத்து சத்தமாக வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டாக கட்டளையிடுவேன். ஆமென். அல்லேலூயா. பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பரிபூர்ண நன்மைகள், பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவேன் என்று கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளே பரிபூர்ணமான ஆண்டாக, பரிபூர்ணமான காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆண்டாக இருக்கிறது. தேவ ஜனங்க வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அடைய வேண்டும் என்பதை தேவன் வாஞ்சியோடு இருக்கிறார். எல்லாரும் கூட கர்த்தரை கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக காரியத்தில் நம்ம இன்றைக்கி ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை பெற முடியலை. அநேக பரிபூரணமான நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியலை. அநேக காரியங்களில் ஒரு தோல்வி, ஒரு பலகீனம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம், ஏதோ ஒரு நன்மையை நம்ம காண்கிறோம். ஆனால் அது பரிபூரணமாக மாறவில்லை. பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம காண வேண்டும். எப்படியாவது நான் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும், ஒரு நல்ல விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு பரிபூரண நன்மைகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அறகுறையா சுகமாக இருக்கணும், அறகுறையா ஆசீர்வாதமாக இருக்கணும், ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், ஏதோ நன்மை கிடைச்சா போதும், அப்படியே இருக்கிறோம். இல்லை, பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது. பரிபூர்ண நன்மையை உனக்கு கட்டளையிடுவேன். கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, அருமையான தேவ பிள்ளைகளை, ஏதோ ஒரு நன்மைக்காக மட்டுமல்ல, பரிபூரணமான நன்மைகள், பரிபூரணமான ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க வாஞ்சியாய் இருக்கிறார். பரிபூர்ணமான ஒரு விடுதலை, பரிபூர்ணமான காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. சுகம் இருக்குது, ஆனால் அறகுறை சுகம் இல்லை. ஒரு நல்ல விடுதலையை கர்த்தர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. பரிபூரணம் இல்லாமல் எந்த காரியத்திலையும் ஒரு மேன்மை கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய வார்த்தையில் பூரணமான நிறைய காரியத்தை வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பூரணமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இறங்கி வருகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பூரணத்தை மிஞ்சி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, 10 என்று சொன்னால் ஒரு பரிபூர்ணமாக அநேகர் சொல்லுகிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 10வது ஆண்டு வேதம் சொல்லுகிறது. அவங்க சொல்றாங்களே இல்லையோ, கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது, நான் உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்கள், பரிபூரணமான நன்மைகள், பரிபூரணமான அநேக காரியங்களிலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க என் தேவன் வாஞ்சையா இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் பரிபூரணமாக நம்மளை ஆசீர்வதிக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் பரிபூரணமாக வாழ வேண்டும். எல்லாத்துலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறக்குறையாக அனுபவிக்கிறதுக்காக அல்ல தேவன் உங்களை அழைத்த தேவன். உங்கள் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக, விடுதலை நிறைந்ததாக காணப்பட வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. அல்லேலூயா. அருமையானுள்ள ஆதலால் பரிபூரணமான ஒரு விடுதலையை நாம் பெற வேண்டுமானால் நாம் இன்னும் கூட ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அதனால் வேதத்தில் இன்றைக்கு நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த வேத வசனத்தின்படியெல்லாம் நீ செய்யும்போது, கவனமாதன்படி நடக்கும்போது, இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு வந்து உனக்கு பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு கஷ்டமே இல்லை. இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. வேத வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. அதுதான், அப்படி நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிற 47வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில், இப்போ ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேனே, பரிபூர்ண நன்மையை கொடுப்பேன், பரிபூர்ணமான நன்மைகளை நான் செய்ய போகிறேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். நல்ல கவனிங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை எல்லாரும் வேணும்னு விரும்புகிறோம். இப்போ நிறைய பேருக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அருமையானவர்களே, அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்கிறாரு, அநேக சுகத்தை கொடுக்கிறாரு. ஆனால் அவங்க அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக நடக்காமல் போகும்போது அவங்க அநேக ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, பரிபூர்ண நன்மையை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இங்கு வாசிக்கிற அந்த வசனத்தை வாசிங்க. பரிபூர்ணமாய் இருக்கையில், இப்ப பாத்தீங்களா, இப்ப உபாகமத்தில் அநேக ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டே வந்தாரு. இப்போ இந்த ஜனங்க ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளைகள் தான். ஆனால் போக 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 நல்ல ஆசீர்வாதம் பெற்ற பிறகு, விடுதலையை பெற்ற பிறகு, நன்மையை பெற்ற பிறகு வேதம் சொல்லுகிறது அந்த அவங்க என்ன செய்யறாங்க வாசிக்கலாம். மனமகிழ்ச்சியோடும் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது. பாத்தீங்களா? மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனதின் நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு. நல்லா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவங்க. அவங்க கையை தூக்கி வரலையில சொல்லுங்க. எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தமா பரிபூர்ணமான நன்மையை உனக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டில் அநேகர் அனுபவிக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆனால் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை உனக்கு தரும்போது, உனக்கு ஒரு விடுதலையை தரும்போது, உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்போது, ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக கர்த்தர் கட்டளையிடும்போது, ஒரு நன்மையை கொடுக்கும்போது, ஒரு விடுதலையை நீ அனுபவிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளையே எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும்போது, ஆராதனையை விட்டுவிடாத, செபத்தை விட்டுவிடாத, தேவ சமூகத்தை விட்டுவிடாத, கர்த்தருக்காக ஓடுகிறதை, கர்த்தருக்காக செய்வதை, கர்த்தருக்காக கொடுப்பதை ஒரு நாள் நீ மறந்து போவாயானால் உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்பட்டு போய்விடும் என்று கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னையா பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்குன்னு வசனம் சொன்னீங்களையா, இப்போ என்னையா இந்த மாதிரி குண்டை தூக்கி போடுறீங்கன்னு கேட்கலாம். இதுக்கு நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்போ எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் போது எனக்கு விடுதலை கிடைச்சா நான் அன்று சாட்சா வாழணும். ஹல்லேலூயா. நானும் இதே மாதிரி உங்களை மாதிரி தான் ஒரு கூட்டத்தில் போய் நான் சினிமா பைத்தியமாக அலைஞ்சிக்கிட்டு கிடந்த என் வாழ்க்கையில் இயேசுனை ரட்சித்த உடனேயே என் வாழ்க்கையில் இருந்த பலகீனத்தை நீக்கின மாத்திரத்தில் இயேசுவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அன்று முதல் இன்று வரையிலையும் அவரால் அன்று என்னால் வாழ முடியாது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருக்காகவே எங்கள் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்க ஆண்டவர் இந்நாள் வரையிலையும் உதவி செய்கிறார். அன்றைக்கு கிடைத்த சுகந்தான் கிட்டத்தட்ட அருமையான தேவ ஜனமே ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அல்லேலூயா. ஏறக்குறைய 29 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய கிருபை, அன்றைக்கு போன வியாதி இன்றைக்கு வரையிலே ஆண்டுடைய கிருபை அடியேனை தாங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதலால் நான் ஆண்டவரை அறிந்தோம், எனக்கு ஒரு சுகத்தை பெற்றோம், ஒரு விடுதலையை அனுபவித்தோம். நான் நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வேனானால் எனக்கு எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அன்று கொடுப்பாரு? கொடுத்த சுகம் போய்விடும். அல்லேலூயா. கொடுத்த ஆசீர்வாதங்கள் எடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தில் தெளிவாண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் தருவேன், பரிபூர்ண நன்மையை தருவேன், உனக்கு ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்கள். என்னைக்கு அநேகர் ஆண்டவரை மகிமைப்படுத்தாம ஆசீர்வாதத்தை மாத்திரம் சுதந்திரிக்கணும்னு நல்லா செபிக்கிறாங்க, போராடுகிறாங்க. ஒரு நாளும் நடக்காது. கர்த்தருடைய வாக்கை முன்னிட்டு சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு பரிபூர்ண நன்மையை தருவார் என்று சொன்னால் அந்த வாக்கு மாறுவது கிடையாது. ஒருவேளை நீ மாறுவாயானால் அந்த ஆசீர்வாதத்தை நீ அடைய முடியாது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், சகலமோ உனக்கு பரிபூர்ணமா என்று கொடுக்கும்போது, எல்லா ஆசீர்வாதமாக மாறும்போது, உனக்கு அற்புதம் நடக்கும் பொழுது, விடுதலை வரும் பொழுது, உன் குடும்பத்தில் ஒரு குறைவில்லாமல் இருக்கும் பொழுது, இப்போ எங்கள் வீட்டில் நல்ல ஆசீர்வாதம், எங்களுக்கு ஒரு குறைவே இல்லை, எங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படின்னு நீ நினைக்கிறாய் அல்லவா? ஆனால் நீ தேவனை தேடுகிற காரியத்தில் குறைவுபட்டு போகிறாயே. தேவ மகளே, தேவனுடைய ஜனமே, ஏன் ஆண்டவர் ஆராதனை செய்ய முடியல? ஏன் ஜெபத்துக்கு ஓட முடியல? ஏன் கர்த்தருக்கு உண்மையா இருக்க முடியல? உன்னை அபிஷேகித்து காத்த தேவனுக்கு ஏன் நன்றியாய் வாழ முடியவில்லை? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளையே, நீ அப்படி செய்யாம போக 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 உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் படிப்படியா உன்னை விட்டு அகன்று போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. எப்படியோ உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் பிழைக்கிறதுக்காக நான் அந்த ஊழியத்தை செய்யவில்லை. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பரிபூர்ண நன்மையை உனக்கு கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை கொடுத்து சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மையை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா? எல்லாரும் சந்தோஷமா? ஆனா உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ நன்றி இல்லாதவனா போகாத தேவ பிள்ளையே, நன்றி இல்லாதவளாய் மாறாத தேவ ஜனமே, உனக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது இன்னும் உனக்கு ஆண்டவரே, என்ன ஆசீர்வதித்த தேவனுக்கு நான் நன்றியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அண்டை கொடுத்த சுகத்தை
இன்னைக்கு வரலையும் நான் நினச்சி பார்க்குறேன், ஆண்டவரே இந்த வியாதி எப்படி மாறுச்சு ஆண்டவரே, இந்த சுகம் எப்படி எனக்கு வந்தது ஆண்டவரே, இன்றைக்கு வரலையும் எனக்கு அது மறுபடியும் ஒரு தீங்காம் மாறலையே, என் பரிசுத்தத்தினால் அல்ல, தெய்வ பயத்தோடு ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்கிறது நிமித்தம் இன்றைக்கு வரையிலையும் அடியன் மீது கர்த்தர் கிருபையா இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களையும் கூட தேவன் அப்படி நடத்த வல்லவர். உனக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார், உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார், உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், உன்னை ஆசீர்வதித்தார். ஆனா நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனிதான் தேவ பிள்ளையை நீ கர்த்தருக்கு சாட்சியா எழும்பணும், இனிதான் நீ தேவனுக்கு உண்மையா இருக்கணும், இனிதான் நீ பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அப்பதான் இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் அல்ல, அநேகத்துல உன்னை அதிகாரியாய் தேவன் மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு அநேக தேவ ஜனங்க ஆசீர்வாதத்தை அடைஞ்ச உடனேயே ஜெபம் இல்லை, அப்புறம் ஆராதனை இல்லை. கஷ்டப்படும் போது ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அப்பான்னு சொல்லி ஓடுவாங்க. தேவ பிள்ளையே, உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே எப்போவுமே கர்த்தரை தேட மனரம்யமாயிருங்கள். அல்லேலூயா. எப்போவுமே ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா. என்னை உயர்த்தினாலும் உயர்த்தாம விட்டாலும் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அத்திமரம் துளிர் விடாம போனாலோ, திராட்சை செடி பலனற்று போனாலோ, எனக்கு நன்மை நடந்தாலோ நன்மை நடக்காமல் போனாலோ நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த இருதயம் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே டெய்லி உனக்கு ஆசீர்வாதம், டெய்லி உனக்கு அற்புதம், டெய்லி உனக்கு விடுதலை, டெய்லி உனக்கு வாழ்க்கை மாற்றங்களை காண்பாய். தேவ ஜனமே, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள். அதே வசனத்தை வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், சகலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும். நல்லா கவனிங்க. உன் ஆராதனைக்கு எத்தனை பேர் மன மகிழ்ச்சியோடு வந்தீங்க? இன்னைக்கு ஐயா ஆராதனைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷத்தோடு வந்தோம்? எல்லாரும் சந்தோஷத்தோடு வந்தீங்களா? மகிழ்ச்சியோடு வந்தீங்களா? அல்லேலூயா. அம்மா சொன்னதுனால வந்தேன், அப்பன் சொன்னதுனால வந்தேன், ஏதோ போனா போட்டு வந்தேன் இல்லை தேவ பிள்ளையே, ஏதோ போனா பாஸ்டர் 2 காணிக்க உளமே அவர் பிழைச்சிக்கிட்டுன்னு வந்தேன். அதுக்குள்ள ஆராதனை. மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை தேடி ஓடுகிற உங்க வாழ்க்கையில தான் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். என் ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை உயர்த்த வேண்டும். உன் குடும்பத்தில் அற்புதங்களுக்கு மேல அற்புதம் நடப்பிக்க வேண்டும். உன் தலைமுறைக்குள்ள அந்த ஆசீர்வாதம் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை திருப்திப்படுத்தி உனக்கு நன்மை செய்து உன்னை ஆசீர்வதிக்கிறதற்காக அல்ல. உனக்குள் பூமியில் உள்ள சகல சந்ததிகள், உன் குடும்பத்துக்குள்ள சகல பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து சென்று அநேகருக்கு, நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆராதனைனாலே இன்னைக்கு ஆராதனை கால் பாகம் போயிட்டு பாட்டெல்லாம் முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு சங்கீதம் போய் கடைசி என்ன உனக்கு அக்கறை இருக்கு, என்ன இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாய்? என் அன்பு தேவ ஜனமே, உலகத்தில் ஒரு காரியத்துக்காக நீ எவ்வளவு காலையில் எழும்பி எவ்வளவு பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. தேவ காரியத்தில் இன்னைக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லை? தேவ காரியத்தில் ஏன் உற்சாகம் இல்லை? தேவ சமூகங்கிற கனம் உங்களுக்கு இல்லையா? கர்த்தருடைய பாதம் என்று பயம் உனக்குள்ள வந்து விட்டாலே உன்னை கர்த்தர் மேன்மையா வைக்க மாட்டாரா? உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியாதா? உன்னை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு லேசான காரியம் அல்லவா? என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளையே, நீ மாத்திரம் உண்மையா இருந்தா பாருங்க, வசனம் சொல்லுகிறது எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். எல்லாம் வந்துட்டு இல்லையா? வண்டி வந்துட்டு, சோத்திரம், சுகம் கிடைச்சிட்டு, குறைவில்லை இப்போ. ஆனால் ஆசீர்வாதம் இருக்கும்போது நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான்
அந்த ஆசீர்வாதம் நீடிக்கும் என்பதை கர்த்தர் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு வார்த்தையை தாரும். இரவு எத்தனை மணின்னு தெரியாது. அப்படியா தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமரும் போதுதான் கர்த்தர் எனக்கு இந்த வாக்கை வெளிப்படுத்தி தந்தார். உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, நான் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் அந்த பரிபூரண ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் இருப்போமானால் அதை கட்டாயமாக அனுபவிப்பீர்கள். நீங்க மட்டும் இல்ல தேவ பிள்ளையே, உன் தலைமுறை வரையிலே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கடக்க செய்வார். உன் சந்ததிகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லும். உன் சந்ததிகளுக்குள்ள, உங்கள் சந்தானங்களுக்குள்ள கடந்து செல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவார். ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, நீ எல்லாம் உனக்கு நிறைவா வரும் பொழுது, எல்லா குறைவில்லாமல் இருக்கும் பொழுது, உனக்கு எல்லாம் தேவையாண்டு சந்திச்சு கொடுக்கும் போது, உனக்கு இப்போ பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்போது, வியாதியே இல்லை, நான் சுகமாக தானே இருக்கிறேன், அப்போ நீ துணிகரமான பாவம் செய்யும் போது அன்றைக்கு ஆண்டவர் உனக்கு அதே வாக்குதத்தம் உனக்கு சாபமாய் மாறிவிடும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுப்போமானால் உனக்கு ஒரு சேதம் வராதபடி, உன் குடும்பத்தில் இழப்புகள் நடக்காதபடி, ஒரு ஆபத்துகள் உனக்கு நேரிடாதபடி கர்த்தருடைய கரம் உன் குடும்பத்தை தாங்கி விசேஷமாக உங்க பிள்ளைங்க பூமியில உயர்ந்திருக்க செய்வார். பூமியில உங்க பிள்ளைங்க உயர்ந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. சந்ததிகளோ சந்தானங்களோ தலைமுறைகளோ அநேகருக்கு ஆசீர்வாதமாக என் தேவனால வைக்க முடியும். என் தேவனால உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க காண்பதாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, உனக்கு சகலமோ எல்லாம் கைகூடி வரும்போது, எல்லாம் நன்மையாக இருக்கும்போது, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீ சொல்லும்போது அப்போதான் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. நான் நினச்சது போல எல்லாம் நடக்குது. நடக்கும். எதுக்கு உனக்கு நடக்குது? உனக்கு கர்த்தருக்காக மகிமையாக கொண்டு போக தான் உனக்கு கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீ புரிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், தேவ சமூகத்தை கனம் பண்ணாமல், தேவ காரியங்களை கனம் பண்ணாமல், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் நீங்கள் செயல்படும் பொழுது அதே ஆசீர்வாதம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு, ஆண்டவருடைய வாக்கை தான் சொல்லியிருக்கு, அது அப்படியே பிடுங்கி போட்டுருவார். அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு உரிய பயத்தோடு, ஆண்டவரே எனக்கு கொடுத்த சுகம், நான் கடைசி வரல நான் நன்றியா இருக்கணும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, நான் பரிசுத்த வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை போல ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம். உன்னை கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். உன் சந்ததியை கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அதற்கு தகுந்தபடியான ஒரு அர்ப்பணிப்பு இன்றைக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பீங்க நான் நிரந்தரமாக இப்படி இருக்க போகிறேன், நான் நிரந்தரமாக அப்படி வாழ போகிறேன். இல்லை தேவ பிள்ளையே, நன்றியோடு இருங்க. ஹல்லேலூயா. எனக்கு நன்றியா இருக்கிறதுக்காக நான் சொல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் நடையுங்க. ஆண்டவரே எனக்கு செய்த நன்மைகள், எனக்கு செய்த அற்புதம், இந்த அற்புதத்துக்கு நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? என் உயிர் இருக்கிற நாள் வரையிலேயோ உமக்காக நான் ஏதாவது ஒன்றை செய்ய எனக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிதான் இன்னைக்கு அர்ப்பணிச்சு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு நாள் அசையாது. அல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு சேதமும் வராது, ஒரு தீங்கு உன்னை அணுக முடியாது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காது. கர்த்தருடைய கரம் உனக்கு துணையா இருக்கும். உன்னை விட்டு அவர் விலகுவது இல்லை, உங்களை கைவிடுவது இல்லை என்று வாக்கருளுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் தேவ ஜனங்கள் தெய்வ பயத்தோடு நீங்க வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. வசனம் சொல்லுகிறது, சகலமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கையில என்ன செய்யணுமா? மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் முதல்ல எப்படி இருக்கணும்? ஆண்டவர் ஆராதனைக்கு செய்யும் போது எல்லாம் ஒழுங்கா உட்காருங்க, காலெல்லாம் மடக்கி செம்மையா உட்காருங்க. முடியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தெய்வ பயத்தோட இருந்தாலே உங்களுக்கு சுகம் வந்துடும். இந்த கால் வலி எங்கே போகணுன்னே தெரியாது. நீ என்னையும் காலை பார்த்துக்கிட்டே இருக்கு, அடிக்கடி காலை சும்மா பார்க்குறது. கால் எப்படி இருக்குது? வலிக்குதா? காலு கை வலிக்குதா?
நீ அப்படி செய்ய செய்ய சாத்தானும் உனக்கு வலியை உண்டாக்கிட்டே இருப்பான். மடக்காத மடக்காத, அப்படியே இரு, உனக்கு தான் கால் வலி கை வலி, நீ எழும்பிட மாட்ட. அல்லேலூயா. நீ எழும்பிட மாட்ட, நீ உட்கார்ந்துக்கிட மாட்ட. யார் சொல்லியது? தேவனுடைய பலன் உங்கள் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஆண்டு ஊற்றி கொண்டிருக்கிறார். நீ பலகீனன் தான், ஆனால் தேவனுடைய பலன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்னன்னா இதெல்லாம் தட்டி கொடுக்க 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 உங்களை பலகீனப்படுத்தி சத்துரு உங்களுக்கு விரோதமாக நிற்பான். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் தேவனோடு இருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறது மட்டும் இல்லை, களிப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயம் களிப்பா இருக்கிறது, ஏன் உள்ளம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியவங்க கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். உங்கள் இருதயம் சந்தோஷமாக களிப்பாக இருக்கான்னு கேட்டு பாருங்கள். பக்கம் பக்கமாக கையை கொடுத்து கேளுங்க. உண்மைதானான்? இன்னும் வரல சிலருக்கெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். களிப்பாக இருக்கணும். ஆமென். நீங்கள் இப்படி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? வசனம் சொல்லுகிறது, மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும். அப்புறமா வாசிங்க சீக்கிரமா. தேவனாகிய கர்த்தரை சேவியாமல், உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம், சேவியாமல். அல்லேலூயா. ஆராதனை போகணுமேன்னே போகிறேன், பாஸ்டர் போகலன்னா அடுத்த வாரம் போன் அடிச்சிடுறார், இல்லைன்னா வந்து நின்றுறார். அல்லேலூயா. அப்படி தானே? சிலருக்குலாம் அண்ணன் வந்து 2 நாள் மறைஞ்சிட்டேன், இன்னும் 3ஆவது நாள் போகிறேன், நாளைக்கு அண்ணன் கேட்டுறோம், எப்படியாவது நம்மளை கண்டுபிடிச்சிடும். எனக்கு பயந்த ஆராதனை. ஹல்லேலூயா. எனக்கு பயந்தா தேவஜனமே, நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் அப்பா உங்களை பார்க்குறாரு. நீ என்ன செய்கிறாய், எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த தேவனுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை என் ஆண்டவர் காண்கின்றார் அல்லவா? உன் மேல கரிசனை வைக்கிற தேவன், உனக்கு விடுதலை கொடுத்த தேவன், உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்படிதான் தேவன் தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உண்மையான ஊழியக்காரனுக்கும் அதே தான் அடிக்கும். அல்லேலூயா. உண்மையான ஒரு தேவ ஊழியக்காரனுக்கும் ஆத்ம பாரம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறிச்சும் ஒரு அக்கறை உண்டு, ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறிச்சும் ஒரு கரிசனை உண்டு. எப்படியாவது தேவ சமூகத்தை கனம் பண்ணணுமே, எப்படியாவது ஒரு பரிபூர்ண நன்மையை அவங்க அனுபவிக்கணுமே, அவங்க குடும்பம் விடுவிக்கப்பட்டதாய் மாறணுமே, அவங்க கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டுமே, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபம் நீங்கணுமே. எத்தனை நாட்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த குடும்பம் கட்டப்பட்டு கிடக்கிறது, அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, எப்படி என் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கணுமே அப்படின்னு தான் உண்மையான ஊழியக்காரனுக்கு துடிக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஏதோ எனக்கு வந்த ஆசீர்வாதம் போதும், எனக்கு தான் ஒரு குறைவும் இல்லை, எனக்கு தான் ஆண்டவர் நடத்துறாரு, எனக்கு என்ன குறைவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அருமையான பிள்ளையே, ஆத்தும வாரம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் என்று தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு ஆத்துமா குறித்து ஏன் காணையில உன்னை, ஏன் நீ எங்க போன, நீ ஏன் காணையிலன்னு சொல்லி உன்னை கேட்க காரணம், உனக்காக பரிதவிக்கிற ஆண்டவருடைய கிருபை உங்க மேல இருக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்துமாவை நீ என்னவா இருக்கிறாய்? உத்தரவாதியா இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஏதோ நீங்க காணிக்கை கொடுப்பீங்க, எனக்கு நன்மை செய்வீங்க, துணி எடுத்து கொடுப்பீங்க, அதுக்காக நான் உங்களை நேசிக்கிறது. ஆத்துமா வீணா போய்விடக்கூடாது. பரலோக ராஜ்யம் நீங்க போகணும், நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து செல்ல வேண்டும், உன் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதற்காகத்தான் ஊழியக்காரன் இன்னும் இன்னும் உங்களை பார்த்து உங்களை மன்றாடி கொண்டிருக்க காரணம் தேவ ஜனமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆதலால் இன்றைக்கு ஏசப்பாவை ஆராதிக்கிறது ஏதோ கடமைக்காகவோ, ஏதோ போனா போட்டுனோ, ஏதோ பாஸ்டுக்காகவோ, ஏதோ விசுவாசிகளுக்காக நீ தேவ சமூகத்துக்கு ஓடாத. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படி நீ ஆண்டவர்கிட்ட ஓடாத. நீ அப்படி ஓடுவாயானால் உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போய்விடும். ஆதலால் தெய்வ பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற இருதயத்தோடு நீங்கள் தேவனை தேடுவீங்கன்னா கட்டாயமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை உன் குடும்பத்தில் நிறைவேறும்.
பரிபூர்ண நன்மையை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். உன் மிருக ஜீவன்கள்ல மாற்றங்கள் வரும், கர்ப்பத்தின் கனிகள்ல மாற்றங்கள் வரும், உன்னுடைய பிரயாசங்கள்ல மாற்றங்கள் வரும், உங்களுக்கு நிரந்தரமான மாற்றங்கள் உண்டாகும். ஏதோ ஒரு சாபம் உன் குடும்பத்தை வாட்டி கொண்டிருக்கிறது, அந்த சாபம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும். உண்மையான இருதயத்தோடு, வாஞ்சை உள்ள இருதயத்தோடு, தாகமுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நீ தேடுவாயானால் கட்டாயம் உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு உன் வீட்டில் அற்புதம் நடக்குகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதம் உனக்காக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் உருவாக்குகிறார். தேவஜனமே, கர்த்தரால் எல்லாம் கூடும். ஆதலால் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்க, ஒரு நாளும் பலகீனப்பட்டு போகாத. ஏதோ கடமைக்கு ஆராதனை போகிறேன், ஏதோ போனா போட்டுன்னு போகிறேன், எனக்காக யாருக்காக நீ போகாத, கர்த்தருக்காக நீ வாழ்வாயானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பூமியில உன்னுடைய குடும்பம் சிறந்திருக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் உன்னை வைப்பார். ஒரு நாள் உன்னை பயன்படுத்துவார். அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய மகிமை மூடி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிற எதிர்காலங்கள் மகிமையா மாறும். அதற்கு தான் இன்னைக்கு ஆண்டவரை தேடணும், ஆராதனை ஓடணும், ஜெபத்துக்கு ஓடணும். உன்னோட நின்று போக கூடாது. உன் தலைமுறைகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்ல வேண்டும். உங்க பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் போகணும். அப்படி விரும்புறீங்களா தேவஜனமே? அதற்காக தான் தேவனை தேடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, எல்லாம் உனக்கு சீக்கிரமா வாசித்திருங்க. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். இப்போ தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்யாம, சேவிக்கிறதுன்னு ஆராதனைகள், ஜெப வாழ்க்கைகள், தேவனை தேடுகிற காரியங்கள், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், இதெல்லாம் நீ செய்யாம போகும்போது என்ன நடக்குது? சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும். நல்ல நீங்க பார்த்தீங்களா? ஜெபம் நல்லா ஜெபிச்சும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தாரு. இப்ப ஜெபம் இல்லை, உனக்கு குறைவுபட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. பிரச்சனை போராட்டம் உனக்கு இன்னும் தலைக்கு மேல போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. தேவஜனமே, இதை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அநேகருக்கு பிஸி 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 பிஸி, பயங்கர பிஸி தான். ஆனால் தேவன் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சகலமும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தருக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். இப்போ என்ன நடக்கும்? பயங்கரமான தீமைகளுக்குள்ள போய்விடுவோம். அல்லேலூயா. சத்துருக்கள், கர்த்தரே உனக்கு விரோதமான சத்துருக்களை எழுப்பிடுவாரு. ஆதலால் தெய்வ பயத்தோடு கர்த்தருக்கு பிரியமாக, ஆண்டவரே என் உயிர் இருக்கிற நாள் வரலையோ நான் உங்களை சந்தோஷத்தோடு ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுகிறவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் உயிர் இருக்கிற நாள் வரையிலையோ நான் கர்த்தரை சந்தோஷத்தோடு ஆராதிப்பேன். அப்படி சொல்ல முடியுமா? எல்லாம் மேலே பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உயிர் கொடுக்கிற நாள் வரையிலையோ நான் கர்த்தரை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, நீ இப்ப குறைவுபட்டு போகாதபடிக்கு, நீ குறைவுபட்டு போய்விடாதபடிக்கு, எல்லாமே இழந்து போய்விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையை செய்கிற பிள்ளைகளாக மாறுங்கள். வசனம் சொல்லுகிறது, சகலம் என்ன செஞ்சிருமா? குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாபத்துக்குள்ள யாரும் போகக்கூடாது. அதனால நீங்க ஜெபத்தில் ஓடுகிற பிள்ளைங்க நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ள வளரணும். இந்த ஆண்டு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு.
பரிபூரண நன்மையே தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் அனுபவிக்கணும். இந்த சபையில் ஓடுகிற தேவ பிள்ளைகள் மட்டுமல்ல, சபையில் காலடி எடுத்து வைத்திருக்கிற, இன்றைக்கு இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதே வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க போகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. இது பட்சபாதம் உள்ள வார்த்தை அல்ல. தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ள மாற்றங்களை கட்டளையிட்டு உங்களை மகிமையா மாற்ற விரும்புகிறார் தேவ பிள்ளையே. ஆதலால் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி தேவ பிள்ளைகள் எல்லாத்திலையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு அனுபவத்தை எல்லாம் விட்டு அவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதே உபாகமத்தின் புத்தகத்தில் இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய வாக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 30வது அதிகாரம். கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி, நல்ல கவனிங்க, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்க அப்படி ஆராதனை செய்யாம இருந்தீங்கன்னா, அப்படி ஆண்டவரை தேடாமல் இருப்பீங்கன்னா, செபத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இல்லாமல் இருப்பீங்கன்னா, ஏதோ கடமைக்காக நீங்கள் யாராவது அப்படி செய்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். உனக்கு கர்த்தர் கற்பித்த கற்பனையின்படி எல்லாம் நீ செய்யும் போது அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க செய்யும் போது அப்பொழுது உனக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நன்மை உண்டாகும். என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். என்ன உண்டாகும்? வாயை திறந்து சத்தமா. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. ஒருவேளை இவ்வளவு நாள தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா, ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு பலகீனம், ஏதோ ஒரு கஷ்டம் தேவ பிள்ளையே. ஆனா நீங்க தேவனுடைய பக்கமாக உங்க உள்ளத்தை செலுத்தும் பொழுது, தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் குறைவுபட்டவன், நான் குறைவுபட்டவள் தான், ஆண்டவரே என்னை நீர் உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாக வனையும் என்று ஒப்பு கொடுக்கிற மாத்திரத்திலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில உனக்கு நன்மை உண்டாக செய்வார். அல்லேலூயா. நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சம்பளம் வரல, எங்க வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, தேவ பிள்ளைகளை இழப்பு. எங்க அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி சிலருக்கு சம்பளம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அதனால நீ நிர்விசாரமாக இருந்தா உனக்கு படிப்படியாக எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டுருவாரு. சாக்கிரதையாக இருங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வாதத்துக்கு நன்றி, இன்னும் நான் நன்றியாக வாழணும். எனக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம். நான் இன்னும் நன்றியாய் வாழ்ந்து அந்த ஆசீர்வாதத்தை நிலைப்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யும். அப்படி இருந்தால் ஒன்று அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கிட்ட இருந்து யாரும் பிடுங்க முடியாது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் உன் வாழ்க்கையில வருவதில்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க. நீங்க இப்படி செய்யும் போது என்ன நடக்கும்? உனக்கு தேவனாகிய கர்த்தர் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், முதலாவது கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், இரண்டாவது கற்பத்தின் கனியிலும், மிருக ஜீவனின் பலனிலும், மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும், உங்கள் நிலத்தின் கனிகளிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உனக்கு எப்படி உண்டாக செய்வாரு? எப்படி சொல்லுங்கம்மா, எல்லாரும் சொல்லுங்க. எப்படி? பரிபூரண நன்மைகள், பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்களுக்குள்ள உண்டாகி பெரிய காரியங்களை என் ஆண்டவர் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆதலால் தேவ ஜனங்கள் பரிபூரணமான நன்மையை பெற உங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அதை குறித்து நான் பேசணுன்னா இன்றைக்கி நமக்கு நேரம் பத்தாது. அதுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை குறித்து நான் சொல்லணுன்னா அநேக காரியம் இருக்கிறது. அல்லேலூயா.
இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமாக வாசிக்கலாம், வாசித்து நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். உம்முடைய 11வது வசனமா? ஆமா, படிங்க படிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். அப்போ அவருடைய சமூகத்தில் பாருங்க என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா பரிபூரண ஆனந்தம். ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம்? பரிபூரண ஆனந்தம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆனந்தம்? பரிபூரணமான ஆனந்தம். எத்தனை பேருக்கு வேண்டும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏதோ ஆனந்தம் ஆனந்தன்னு பேர் வச்சிருக்கனால ஆனந்தம் வராதம்மா, ஐயா வராதையா. பரிபூர்ண ஆனந்தம் தேவ சமூகத்தில் இருந்து தான் கிடைக்கும். கையை தட்டி சோதரம் பண்ணுவோம். இன்னைக்கு ஜெபத்தில் ஓடி வந்திருக்கிற, ஆராதனையில் ஓடி வந்திருக்கிற உனக்கு பரிபூரண ஒரு ஆனந்தத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையில அருளுகிறார். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. பரிபூரணமான ஒரு ஆனந்தத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஆனந்தம்? பரிபூரணமான ஆனந்தத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். நீதிமொழிகள் 28:20. அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? ஆலயத்தில் ஓடும்போது கிடைக்கும், உண்மையாக இருக்கும்போது கிடைக்கும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால் தெய்வ பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். மூன்றாவது, யோவான் 10:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினால உங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டாகும். அருமையான தேவதாசர் சொன்னது போல, தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அதை இழந்து போயிடுவான். ஆனா ஆண்டவருக்காக ஒரு தியாகமுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்கள் அந்த ஜீவனை காப்பாற்றுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவோ கொல்லவோ அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானோ யாரு? ஏசப்பா. ஏசப்பா சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணம் அடையவும் என் ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். இன்றைக்கு அவரை நம்பி வந்த உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்வு ஒரு ஜீவனற்ற வாழ்க்கையா கூட இருக்கலாம், உன் வாழ்க்கை முடிந்த வாழ்க்கையா இருக்கலாம். என் வாழ்க்கை முடிந்து போயிற்று, எனக்கு ஜீவன் இல்லாதது போல இருக்கிறேன், பலனற்று கிடக்கிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜீவனுக்குள்ள ஒரு பரிபூரண ஜீவன் உண்டாக, ஒரு பலன் உண்டாக கர்த்தருடைய வல்லமை உங்கள் ஜீவனுக்குள்ள இறங்கி வருகிறது. என் ஆண்டவருடைய வாக்கு மாறுவதில்லை என இயேசு கிறிஸ்து நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜனத்திற்கு யாரெல்லாம் இயேசுவை நம்பி வந்தாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தில் ஓடுகிறாங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜீவன், அந்த வசனம் சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று. இப்ப பிசாசு என்னன்னா எப்படியாவது அழிக்கணும், கொல்லணும், அப்படிதான் இன்னைக்கு சாத்தான் கிரியை செய்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்க ஜீவன் பரிபூரணமாய் மாறும். இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் உயிர் இருக்குது, கொஞ்சம் வாழ்க்கை இருக்கிறது, ஏதோ பலகீனம், என் வாழ்க்கையில ஜீவன் இல்லாத போல இருக்கிறேன். ஆனா உன் ஜீவன் பரிபூரண ஜீவனாய் மாறப்போகிறது. உனக்கு ஒரு நல்ல விடுதலையை தேவன் தரப்போகிறார். எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கிறது, நமக்கு நேரங்கள் சுருக்கமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைக்கு அர்ப்பணம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிபூர்ண நன்மையை உனக்கு தருவேன். இந்த ஆண்டில் பரிபூர்ணமான நன்மைகள், எல்லா நிலையிலையும் குடும்பத்தில் அந்த மகிமையை காண்பாய். ஆனால் நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளாமல், ஆராதிக்காமல், செபம் இல்லாமல் போகுமானால் உனக்கு எல்லாம் குறைவுபட்டு உன் வாழ்க்கை பழைய நிலைமையை விட
மோசமாக போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் கர்த்தர் இன்றைக்கு எச்சரிப்பாக நம்மோடு பேசினார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது உனக்கு பரிபூரண ஜீவன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ணமான ஆனந்தம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்கு தருகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து உமக்காக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிபூரண ஜீவன் உண்டாக, பரிபூரண ஆசீர்வாதங்கள் உண்டாக, பரிபூரண நன்மைகள் உண்டாக, பரிபூர்ணமான ஆண்டவரே ஆனந்தம், சந்தோஷம், சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் அப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். பிள்ளைங்க எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும், படிப்புல மாற்றம் வரும், தொழில மாற்றம் வரும். ஹல்லேலூயா. உன் தொழிலுக்கு விரோதமா யார் என்ன கிரியை செய்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு பரிபூர்ணமான நன்மையை நான் கையின் பிரயாசத்தில் கட்டளையிடுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உமக்கு மகிமையா மாறட்டும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எங்க ஜீவன் மறைந்திருக்கிற ஒரு வாழ்வாய் மாறட்டும். உன் பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஜீவனாக, சுகமா, பலனா, ஜீவனா, ஆரோக்கியமாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நன்னியோனி ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நன்னியோனி ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.